வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மக்களை பிரித்தாலும் இனவாத அரசியல் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம். பிரதமர் அன்வார் அறிவுறுத்து. மலேசியாவில் மாநில தேர்தல்கள் நெருங்கி வரும் வேளையில் மக்களை பிரித்தாளும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இனவாத அரசியல் பிரச்சாரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். கோலாலம்பூர் தமான் ரிம்பா கியாராவில் நடைபெற்ற வீடமைப்பு திட்டத்தின் பூமி பூஜை விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், தேர்தல் காலங்களில் ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனத்தை மோதவிடும் பிரச்சாரங்களால் ஏழை எளிய மக்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது. இத்தகைய அரசியல் சூழலில் சாதாரண மக்களின் உரிமைகளுக்காக போராட யாரும் முன்வருவதில்லை என்று வருத்தத்துடன் குறிப்பிட்டார். மலேசியா முஸ்லிம்கள், மலாய்க்காரர்கள் மற்றும் பூமி புத்ராக்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடாக இருந்தாலும் இங்கு வாழும் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளும் சமமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் ஒரு சமூகத்தின் உரிமைகளை பாதுகாப்பது என்பது மற்றொரு சமூகத்தின் வாய்ப்புகளை பறிப்பது ஆகாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நல்லாட்சி என்பது வெறும் வெற்று முழக்கங்கள் அல்ல, அது மக்களின் மீதான இரக்கம், ஆன்மா மற்றும் நீதியுடன் செயல்படுவதில்தான் அடங்கியுள்ளது என்றும் பிரதமர் அன்வார் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் உள்ள அனைத்து ஏடிஎம் இயந்திரங்களிலும் பிற வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பணம் எடுப்பதற்கான 1 ரிங்கிட் மேப்ஸ் இடைவங்கி கட்டணம் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. பொதுமக்களின் அன்றாட நிதிச்சுமையை குறைக்கும் நோக்கில் மலேசிய வங்கிகளின் சங்கமான ஏபிஎம், இஸ்லாமிய வங்கி நிறுவனங்களின் சங்கம் மற்றும் மலேசிய மேம்பாட்டு நிதி நிறுவனங்களின் சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து பேநெட் நிறுவனத்துடன் இணைந்து இந்த அதிரடி கூட்டு அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ளன. அரசாங்க மருத்துவமனைகளில் அந்நிய நாட்டவர்கள் சிகிச்சை பெற்று செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை கடந்த 3 ஆண்டுகளில் தொடர்ந்து குறைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், அந்நிய நாட்டவர்களின் மருத்துவ நிலுவைத் தொகை 2023இல் 34.97 மில்லியன் ரிங்கிட்டாகவும் 2024இல் 33.46 மில்லியன் ரிங்கிட்டாகவும் இருந்த வேளையில் 2025இல் அது 30.57 மில்லியன் ரிங்கிட்டாக குறைந்துள்ளது என்றார். இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுதோறும் 30 மில்லியன் ரிங்கிட் நஷ்டம் ஏற்படுவதாக கூறப்படும் புகார்களை அவர் மறுத்துள்ளார். மலேசியர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ மானியங்கள் அந்நியர்களுக்கு பொருந்தாது என குறிப்பிட்ட அமைச்சர், அவசர காலங்களில் வரும் எவரையும் திருப்பி அனுப்பாமல் உயிரை காப்பதே அமைச்சின் முதன்மை கொள்கை என்றார். அதே வேளையில் முதல் கட்ட முன்பணம் வசூலிப்பது மற்றும் குடிநுழைவுத்துறை, அகதிகளுக்கான ஐநா தூதரகம் ஆகியவற்றுடன் இணைந்து நிலுவைத் தொகையை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதியளித்தார். ரோஹிங்யா அகதிகளை ஏற்பதில்லை என்ற சரவாக் மாநில அரசின் முடிவு மனிதாபிமானம் இல்லாத செயல் அல்ல என்று அம்மாநில சுற்றுலா, கலை, புத்தாக்கத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் கரீம் ரஹ்மான் ஹம்சா விளக்கியுள்ளார். இதுகுறித்து பேசிய டத்தோஸ்ரீ அப்துல் கரீம், மியான்மரில் நடக்கும் துயரங்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் குறித்து நாங்கள் வருத்தமடைகிறோம். ஆனால் அகதிகள் வருகையானது நாட்டின் நீண்டகால சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் முறையான வழியிலேயே கையாளப்பட வேண்டும் என்றார். கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் முதலமைச்சர் அபாங் ஜோஹாரி ஓபெங் தலைமையிலான சரவாக் அரசு எடுத்துள்ள இந்த முடிவு சரியானதுதான் என குறிப்பிட்ட அவர், கோவிட்-19 காலகட்டத்தில் எல்லையோரங்களில் தவித்த அந்நிய தொழிலாளர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் சரவாக் அரசு உதவியதை நினைவூட்டினார். மேலும் மலேசியாவுக்குள் அகதிகளை அனுமதிக்கும் போது மத்திய அரசு அதனை மிகவும் முறையாகவும் திட்டமிட்டபடியும் நிர்வகிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கோலாலம்பூர் புக்கிட் கியாராவில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்து வந்த ரூமா பஞ்சாங் மக்களின் வீட்டு பிரச்சினைக்கு வரலாற்று பூர்வமான தீர்வு காணப்பட்டுள்ளது. ரூமா பஞ்சாங் மக்களின் வீடமைப்பு திட்டத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இதன் மூலம் 98 குடும்பங்களின் 44 ஆண்டு கால காத்திருப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இத்திட்டத்தின் பூமி பூஜை விழாவில் பேசிய பிரதமர் அன்வார், இந்த திருப்பு முனையை வரலாற்று சிறப்பு மிக்கது என வர்ணித்தார். மேலும் நாடு எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த முன்மாதிரி என்றும் அவர் குறிப்பிட்டார்.
புதிய வீடுகளுக்கு குடிபெயர்ந்த பிறகு மக்கள் கூடுதல் செலவுகளால் சுமைக்குள்ளாக கூடாது என்பதற்காக அவர்களின் பராமரிப்பு செலவுகளை மானியமாக வழங்க அரசாங்கம் 1 மில்லியன் ரிங்கீட்டை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் பிரதமர் அறிவித்தார். இந்த மானியம் குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு பராமரிப்பு செலவுகளை ஈடுகட்ட பயன்படும். இந்நிகழ்வில் கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹனாயோவும் கலந்து கொண்டார். பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் LRT 3 ரயில் சேவை அடுத்த 2 வாரங்களில், அதாவது இம்மாத இறுதிக்குள் அதிகாரப்பூர்வமாக தனது செயல்பாட்டை தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு பேரவையின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆந்தனி லாக், LRT 3 திட்டம் தற்போது இறுதிக்கட்ட சோதனை ஓட்டத்தில் உள்ளது. ரயில்கள் தடையின்றி இயங்குவதற்கு தயாராக உள்ளதால் ஜூன் இறுதிக்குள் இச்சேவை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என்றார். பண்டார் உத்தாமா முதல் கில்டான் ஜொஹான் சித்தியா வரையிலான 37.8 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட இத்திட்டம் மலேசியாவின் மிகப்பெரிய இலகு ரக ரயில் மேம்பாட்டு திட்டமாகும். முன்னதாக இறுதிக்கட்ட ஒருங்கிணைப்பு பணிகளில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக இத்திட்டம் திட்டமிட்ட இலக்கை விட தள்ளி போனதுடன் ஒப்பந்த நிறுவனத்திற்கு பல மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பினாங்கிலுள்ள அனைத்து 28 தமிழ் பள்ளிகளும் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை பெறுவதை உறுதி செய்ய பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு குழு இலக்கு நிர்ணயித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 5 தமிழ் பள்ளிகளுக்கு நில உரிமை பெற்றுத்தரப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் மற்ற பள்ளிகளுக்கும் நில உரிமை பெற்றுத்தரப்படும் என அதன் தலைவர் டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ முன்னிலையில் இன்று நடைபெற்ற ராஜாஜி தமிழ் பள்ளியின் புதிய கட்டட கட்டுமான அனுமதி ஆவணம் வழங்கும் விழாவில் டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு இதனை தெரிவித்தார். பினாங் மாநிலத்தில் மொத்தம் 28 தமிழ் பள்ளிகள் இருக்கு. இந்த 28 தமிழ் பள்ளிகள்ல ஒரு சில பள்ளிகளுக்கு சொந்த நிலம் இல்லாம இருந்தது. நாங்க பொறுப்பேற்று 3 வருஷம் ஆயிருச்சு. இந்த 3 வருஷத்துல 5 தமிழ் பள்ளிகளுக்கு சொந்த நிலம் வாங்கி கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 5 தமிழ் பள்ளிகளுக்கு நிலம் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பள்ளிகள்லாம் தனியார் நிலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதம். அதனால பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 அல்லது 3 வருஷத்துல கண்டிப்பாக எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் நிலம் வாங்கி கொடுத்துருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது செஞ்சிட்டோம்னாக்க மலேசியாவிலேயே பினாங் மாநிலத்தில் மட்டும்தான் எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் சொந்த நிலம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மேலும் மேம்பாட்டாளர்களின் நிறுவன சமூக கடப்பாடு திட்டத்தின் கீழ் இந்த ராஜாஜி தமிழ் பள்ளி புதிய இடத்தில் கட்டப்படுவதால் மாநில அரசுக்கு நிதி சுமை ஏற்படாது. மேலும் நீண்ட காலமாக தாமதமாகி வந்த சுங்கை பாக்காப் மற்றும் ஜூரு தமிழ் பள்ளிகளின் திட்டங்கள் உட்பட மொத்தம் 3 தமிழ் பள்ளிகளின் கட்டுமான பணிகள் இந்த ஆண்டிலேயே தொடங்கப்பட உள்ளதாக பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ எஸ் சுந்தரராஜு தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது சிறப்பு குழுவின் துணைத் தலைவர் கெல்வின் என்ற குமரன் கிருஷ்ணனும் உடனிருந்தார். பேரா சுங்கை சீபோட்டில் உள்ள கம்போங் பெங்காலி கிராமத்தில் சுமார் 100 ஆண்டு காலமாக நீடித்து வரும் 27 இந்திய குடும்பங்களின் நிலப்பிரச்சினைக்கு விரைவில் உரிய நடவடிக்கை மூலம் தீர்வு காணப்படும் என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான டத்தோ சிவனேசன் தெரிவித்துள்ளார். ஈப்போவில் உள்ள இந்திரா மூலியா அரங்கில் மாநில மந்திரி பசார் தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வின் போது பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களின் பிரதிநிதிகள் டத்தோ சிவனேசனை நேரில் சந்தித்து இக்கோரிக்கையை முன்வைத்தனர். பல ஆண்டு காலமாக இப்பிரச்சினைக்கு தீர்வு காண பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டும் இதுவரை எந்த பயனும் கிடைக்காத நிலையில் தற்போது இந்த விவகாரம் டத்தோ சிவனேசனின் நேரடி கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய டத்தோ சிவனேசன், அரசாங்க நிலத்தில் வசித்து வந்த பல இந்திய குடும்பங்களின் நிலப்பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே வெற்றிகரமாக தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பல இடங்கள்ல நம்ம இந்தியர்கள் குறிப்பா சொல்லப்போனா வீடு கட்டிக்கிட்டு அரசாங்க நிலத்தில் குடியிருக்கிறாங்க. இது இன்று நேற்று உள்ள பிரச்சனை இல்லை. இது கடந்த 40-50 ஆண்டு கால பிரச்சனை. இதுவரை இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பிரச்சனை ஒரு அரசியல் கட்சி எடுத்து நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இதுவரை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்று அவங்க வந்தாங்க. ஏன்னா இதுவரை தீர்வு ஒன்றும் இல்லை. இன்று வந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் போன வருஷம் 34 பேர்த்துக்கு நில பிரச்சனை தீர்த்தீங்க, இதே நீங்கள் தீர்க்கணும்.
அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பேசும் பொழுது அந்த நிலத்தில் வந்து நான் 57 பேர் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இவங்க வந்து நீண்ட காலமாக போயிட்டுருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், 2008 நான் இங்கே இருக்கிறேன், SVKல ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். 2008 யாரும் இதை பற்றி என்கிட்ட பேசலை. 2018 22 மாதம் இருந்தாங்க, யாரும் பேசலை. இந்த முறை வந்துட்டு இப்போ 3 வருடம் ஆயிடுச்சு, இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்ட்டு அந்த டஸ்டா விதிகள்லாம் பார்த்த உடனே அதில் இன்று அங்கே குடியிருக்கிறவங்க வந்துட்டு 27 பேர் தான் குடியிருக்காங்க, 57 பேர் இல்லை. ஸோ நில அதிகாரியை உடனடியாக கூப்பிட்டு சிங்கப்பூர் நில அதிகாரி இந்த ஃபைலை எடுத்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யணும்னு செய்யுங்க, இந்த ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்போக்கு அனுப்புங்க. அதேபோல் சுங்கை சீபோர்ட் பகுதியில் இதற்கு முன்பு இருந்த நில பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டுள்ளன. எனவே கம்போங் பெங்காலி கிராம மக்களின் இந்த நீண்டகால பிரச்சனைக்கும் விரைவில் நல்லதொரு தீர்வு எட்டப்படும் என்று டத்தோ சிவனேசன் உறுதியளித்தார். இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வின் போது முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் கே மணிமாறனும் உடனிருந்தார். இஸ்லாத்திலிருந்து வெளியேறி 33 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மதத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்ட 58 வயது பெண் ஒருவர் தனது மத நிலையை உறுதிப்படுத்த ஷரியா நீதிமன்றத்தின் கடிதத்தை கோரும் தேசிய பதிவுத்துறையான JPN உத்தரவை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் நீதித்துறை மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளார். 3 பிள்ளைகளின் தாயான இப்பெண்மணி 1993 ஆண்டு சட்டப்பூர்வமாக தனது மதத்தை மாற்றிக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். 1995 அவருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்ட நிலையில் கடந்த 2025 டிசம்பரில் புதிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்த போது JPN தரப்பில் ஷரியா நீதிமன்றத்தின் உறுதிப்படுத்தல் கடிதம் கோரப்பட்டது. தேசிய பதிவுத்துறையின் இந்த நிபந்தனை சட்டவிரோதமானது மற்றும் நடைமுறைக்கு மாறானது என்று வாதிட்டுள்ள அவர் தமக்கு நிபந்தனையின்றி புதிய அடையாள அட்டையை வழங்க JPNக்கு உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளார். பொது நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் ஒருவருக்கு எதிராக நாளை ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 158 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட உள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை ஆணையர் அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய ஹலீம் அமான், சுத்ரா நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசாரணையில் குறிப்பிட்ட ஓர் அமைப்பின் தலைவர் தனது சொந்த நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் பல 100 மில்லியன் ரிங்கிட் பொது நிதியை மோசடி செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்றார். இவ்வழக்கில் 40 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரின் 7 வீடுகள், 4 நிலங்கள், 19 ஆடம்பர வாகனங்கள், தங்கக்கட்டிகள் மற்றும் ரொக்க பணம் உள்ளிட்ட பல மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள சொத்துகளும் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் அடுத்த வாரம் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக பண மோசடி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட உள்ளன என்று ஹலீம் அமான் விளக்கினார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு கர்ப்பிணியான தனது காதலியை கொடூரமாக கொலை செய்து உடலை எரித்த முன்னாள் கல்லூரி மாணவனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மீண்டும் அமல்படுத்த கோரி அரசு தரப்பு கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. கடந்த மே 14 மேல்முறையீட்டு நீதிமன்றம் 23 வயது முகமது ஃபக்ருல் ஐமானுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை ரத்து செய்து அதற்கு பதிலாக 40 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பிரம்படிகள் விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பு கடந்த மே 25 அன்று மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக குற்றவாளியின் வழக்கறிஞர் முகமது நூர் தம்ரீன் இன்று தெரிவித்தார். கடந்த 2023 மே மாதம் சபா பர்னம் சுங்கை லீமாவ் பகுதியில் 21 வயது நூர் அனிசாவை கொலை செய்த குற்றத்திற்காக கடந்த ஆண்டு அக்டோபரில் கில்லான் உயர்நீதிமன்றம் இவருக்கு மரண தண்டனை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர், காஜாங், ஸ்ரீகம்பாங்கான் மற்றும் சத்யா ஆலாம் ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் 4 ஆன்லைன் மோசடி கும்பல்களை முறியடித்து 41 வெளிநாட்டினரை போலீஸ் துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷாசேலி கஹார் கூறுகையில், கைதானவர்களில் 30 ஆண்களும் 11 பெண்களும் அடங்குவர். அவர்களிடமிருந்து 4,09,200 ரிங்கிட் ரொக்கப்பணம் மற்றும் மின்னணு உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
இந்த 4 கும்பல்களும் தனித்தனியாக இயங்கி போலி வேலைவாய்ப்புகள், இல்லாத முதலீட்டு திட்டங்கள் மற்றும் காதல் மோசடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளன. இக்கும்பல்கள் ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை குறிவைத்து இவ்வாண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இயங்கியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று டத்தோ ஷாசேலி கஹார் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.